சிறப்பாக அறம் என்ற தலைப்பிலே கருத்துக்களை நம்மிடம் தெரிந்து சென்ற செல்வி சௌபுனி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தற்பொழுது திருக்குறளிலே 3 பாலையும் அவர்கள் பேசி அமர்ந்து விட்டார்கள். தற்பொழுது இறுதியாக ஒரு சிறு உரை வழங்கி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னால் இது போன்ற மேடைகள் எல்லாம் பேச்சாளர்களுக்கும் சரி மற்ற கலைகளுக்கும் சரி இது போன்ற மேடைகள் கிடைப்பது என்பது மிக மிக அரிது. நாங்கள் கல்லூரி பெறுகின்ற காலத்தில் எல்லாம் இது போன்ற வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைத்ததே இல்லை. நாங்கள் எல்லாம் இது போன்ற மேடைகளை தேடி தேடி அழைத்து கொண்டோம். மேடையின் மீது ஒரு தீராத தாகம், போதை, பசி இருந்தது உண்டு. தற்பொழுது அந்த மேடை எளிமையாக கிடைக்கிறது, எளிய மக்களுக்கும் எளிமையாக போய் சேர்கிறது என்று சொன்னால் நம்முடைய இந்தியன் பில்லர்ஸ் வழங்கும் இந்த மார்கழி திருவிழா போன்ற நிகழ்வுகள் வரவேற்கத்தக்கது. நிறைய நபர்களுடைய திறமையை பறைசாற்றும் மேடையாக இந்த தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய மார்கழி திருவிழா சிறப்பு மிக்கது. என்னன்னா, அறிவினை என்ப உலகோ கருவியார் காலம் இருந்து செய்யுமா. காலத்துக்கு தகுந்தாற் போல எந்திரங்களையும் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா முடியாத விடயம் என்று எதுவுமே கிடையாது என்று எத்தனை 100 வருடங்களுக்கு முன்பே வள்ளுவன் சொல்லியிருக்கேன் என்று சொன்னால், இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் என்று அன்றே கணித்திருக்காங்க போல வள்ளுவன். இப்போ 3 இதுலையும் சொல்லியிருக்காங்க. மழையை பற்றி அவங்க அறிஞர் சொன்னாங்க. விசும்பின் துளியின் அல்லால் மாற்றாங்கே பசும்புல் தலைக்கான் வருதுன்னு வள்ளுவன். வானத்திலிருந்து ஒரு புள்ளி நீர் கூட விடலைன்னா இங்க பசும்புல் நுனியை கூட பார்க்க முடியாதா, அப்புறம் நீ எங்க சாப்பாடு சாப்பிடுறது அப்படின்னா. இதில் ஒளிந்திருக்கக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால், இயற்கையை நாம் நேசிக்க வேண்டும், இயற்கையை வளர்க்க வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு உணவு கிடைக்கும் என்று அவன் அருமையான குரலிலே பதிவிட்டு சென்றான். அதே போல பொருட்பாலில் பார்த்தீங்கன்னா நிறைய குரல் இருக்கும். என்ன சொல்லணும்னா, அந்த அகலாது அணுகாது தீக்காய்வார் பொருகை இகழ்வேந்தர் செயல்போல் விவாதம். கொஞ்சம் பெரிய ஆளு, சிறப்பு சீஃப் கெஸ்ட் மாதிரி பெரிய ஆளுக்கெல்லாம் நம்ம தள்ளியே இருக்கணும். பக்கமும் போகக்கூடாது, தூரமும் போகக்கூடாது, அது நமக்கு சேஃப்டி கிடையாது. அந்த மாதிரி இடத்திற்கு ஏற்றால் போல நம்மை மாற்றிக்கொண்டு நம்முடைய தேவைக்கேற்ப கொஞ்சம் தந்திரமும் பழகு அப்படின்னு அதையும் வள்ளுவன் சொல்றான். அதையெல்லாம் தாண்டி இன்பத்துப்பால் என்னையா சொல்றான், அதை நிறைய சொல்றான். அதில் வேற ஒரு குரல், அத்தனை குரலையும் சொன்னாலே நேரம் போதாது. அதில் முழுமையாக இறுதியாக ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, இறுதியான குரல், கூடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி மேக பெருமை. இதை நான் எப்படி மாற்று கோணத்தில் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு தவறா என்னன்னு தெரியாது, ஒரு ஆணும் பெண்ணும் இணை சேர்க்கும் போது அந்த காமத்திற்கே உரித்தான உச்சகட்ட இன்பம் அது கிடையாது. இன்பம் அது முடிந்த பிற்பாடு அவளை ஆற தள்ளி அவள் நெற்றிலே ஒரு முத்தம் இடுகின்ற முத்தம், அந்த ஒற்றை முத்தம் அவள் மீது வைக்கக்கூடிய அத்துணை காதலையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மையான இன்பம் என்று வள்ளுவன் இறுதியாக சொல்லுவதாக நான் நினைக்கிறேன். ஆக வள்ளுவன் அனைத்தையும் சொல்ல நினைத்தான். எதன் வழி சொல்ல நினைத்தான்? அறத்தின் வழி நின்று பொருளீட்ட வேண்டும். அதை இல்லாதவர்களுக்கு இன்னொரு பாடல் ஞாபகம், ஈயம் இறப்பல் இழிந்தென்று அதனும் விழுந்தென்று இல்லையே கொடுத்தல் என்ற இலக்கிய இலக்கண வரியில் ஞாபகம். ஒருத்தர் நம்மகிட்ட என்கிட்ட இல்லை, எனக்கு இந்த பொருள் இல்லை கொடு என்று இறந்து கேட்பது உண்மையான ஒரு செயல், ஒரு இழிவான செயல். அதை விட இழிவு என்ன தெரியுமா? என்கிட்ட வச்சுக்கிட்டே எங்கிட்ட இல்லை போயா அப்படின்னு சொல்றது பார்த்தீங்களா, அது அதை விட இழிவான செயல் அப்படின்னு. அதைத்தான் வள்ளுவன் சொன்னா, வகுப்பு பள்ளியில் முதல் உங்களோடு தொகுத்து விட்டு எல்லாம் தலை அப்படின்னு. ஆக அறத்தின் வழிநின்று பொருளீட்டுங்கள், அதை செலவழியுங்கள், மற்றவருக்கு உதவுங்கள், அறத்தின் வழிநின்று நல்லவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், நல்ல நட்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். நட்பின் எத்தகைய என்று சொன்னால் வளர்ப்பிறையை போல இருக்க வேண்டும். அதாவது ஒரு கரும்பு எப்படின்னா அடிக்கரும்பு கொஞ்சம் நமக்கு சுவை அதிகமாக இருக்கும். நல்லவருடைய நட்பு நுனிக்கரும்புல இருந்து அடிக்கரும்பு சாப்பிட்ற மாதிரி. ஆனால் கெட்டவங்க நட்பு எடுத்த உடனே இனிப்பா இருக்கும், நல்லா இருக்கும், போக போக அது தாக்கம் ரொம்ப கொடூரமா இருக்கும். இது போல அறத்தின் வழி நின்று நல்ல நட்புகளை சம்பாதியுங்கள், அறத்தின் வழி நின்று காதலியுங்கள், அறத்தை ஒருபோதும் தவறாதீர்கள், அறத்தின் வழி நின்று அனைத்தையும் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் உலக பொதுமுறை வழியாக வள்ளுவன் நமக்கு எடுத்து சொன்னால் அறத்தின் வழி நின்று பொருளையும் உணர்த்துகிறார்.
இன்பத்தையும் நோக்குகிறார். ஆக நமக்கு 2 கண் எந்த மாதிரி முக்கியமோ அதே மாதிரி திருக்குறளுடைய 3 பாலையும் அவர் முக்கியமாக நின்று அறத்தின் வடிவில் நோக்குகிறார் என்று சொல்லி இந்த நிகழ்வினை அருமையாக ஏற்பாடு செய்த இந்தியன் பில்லருக்கும் விழா குழுவினருக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் ஜெயம் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய வாழ்க்கை நிதானமான வாழ்க்கை அல்ல. பெண் கொடுமை சாக்காடுகாடு வெற்று தோள்கள் எங்கள் தோள்கள், கங்கை போது காவிரி போது கருத்துக்கள் ஒரு உள்ளங்கள் உள்ளம் மாறிய அந்த அழகிய தமிழ் பாக்கியப்பாக்களை படிப்போம் பயிலோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கும் வாய்மொழி கட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.